பாத்தீங்கன்னா இந்த பகுதி இந்த தமிழகம்ன்றது 1956 தான் இந்த இன்னைக்கு பார்க்குற தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடி இது முழுக்க இந்திய கடல் பகுதி முழுக்க தமிழுடைய ஆளுமையில தான் இருந்தது. இந்த மக்கள் உலகத்துடைய எல்லா பகுதியும் இணைச்சிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, ஸ்பைஸ் ரூட், மிளகு பாதை. இந்த பாதை முழுக்க இங்கதான் வந்து சேர்ந்திருக்கு. அடுத்து இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் தமிழருக்கு வரலாறு இல்லைன்னு சொல்றோம்னா, கடல்கோள் வந்து இந்த இடத்தை அழிச்சிருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய இந்த நீல கலர் முழுக்க கடலால பாதிக்கப்பட்ட பகுதி. மதுரை மானாமதுரை வரைக்கும் கடல் இருந்திருக்கு, அரியலூர் வரைக்கும் கடல் இருந்திருக்கு, சென்னை காஞ்சிபுரம் வரைக்கும் கடல் இருந்திருக்கு, கன்னியாகுமரி கடற்கரை வரைக்கும் கடல் இருந்திருக்கு. இதை ரொம்ப தெளிவா இப்ப வடமொழியில பாத்தீங்கன்னா பரசுராமர் கோடாலியை விட்டு எறியதான் கேரளமும் கன்னடமும் உருவாகும் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் மொழியில் மட்டும்தான் அறிவியல் முறையில சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, முன்ன வையகம் போத்த வயங்குலை நீர் கையகல, இந்த நிலத்தை சுத்தி இருந்த நீர் விலகி அதுல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. என்ன அழகா ஒரு அறிவியல் மொழியில சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த நிலத்தை சுத்தி இருந்த நீர் விலகி அங்க உருவான தமிழ் மக்கள் அவங்களுக்கு தொன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து